அவர் தமது ஜனத்துக்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமுமானது. சங்கீதம் 111:9. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மகிமையான வசனத்தை எனக்கு அவர் வெளிப்படுத்தின போது, ஆரோனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பரிசுத்தமானவரும் மோசையுடைய வாழ்க்கையில் பயங்கரமானவராக வெளிப்பட்டார். அதாவது அவருடைய உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாய் கட்டளையிட்டார். அதனால தான் நமக்கு மீட்பை தரும் அவருடைய இரத்தத்தை கொண்டு நம்மோடு அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு மீட்பை அவருடைய இரத்தத்தினால் கொடுக்கிறபடினால அவருடைய அப்பத்தினாலும் அவருடைய திராட்சரசத்தினாலும் நாம் திருப்தி ஆகிறோம். அதாவது அவருடைய மாம்சத்தை நமக்கு தின்ன கொடுத்து அவருடைய இரத்தத்தையும் நமக்கு குடிக்க கொடுத்தார். அப்படிப்பட்ட தேவனை நம்ம திருவிருந்து எடுக்கும் பொழுது அவர் மார்பில் சாய்ந்தவர்களாய் நாம் எடுக்க வேண்டும். அதற்கு நமக்கு வேண்டியது பரிசுத்தம் பயங்கரம் என்னும் கர்த்தருடைய நாமம்.